வணக்கம். இந்த விளக்க தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஒரு ஸ்ட்ராங்கான லாங் லாஸ்டிங் திருமண பந்தத்தை உருவாக்குவது சும்மா அதிர்ஷ்டத்துல நடக்கிற விஷயமா? கண்டிப்பா இல்ல. காதல் தானா வந்து எப்பவும் அப்படியே நிலைச்சு நிக்கும்னு நினைக்கிறது ஒரு பெரிய மாயை. இது ஒரு தொடர்ச்சியான நினைவான உளவியல் பயணம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாப்போம். புள்ளி விவரங்களை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40% முதல் திருமணங்கள் விவாகரத்துல தான் முடியுது. காரணம் கடுமையான விவாதங்கள் இல்லனா அர்ப்பணிப்பு இல்லாம. இதை ஏத்துக்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் ஒரு விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். வாழ்நாள் முழுக்க ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுங்கிறது திருமணம் அன்னைக்கு நடக்கிற அந்த பிரம்மாண்டத்தாலேயோ இல்ல வெறும் லக்காலேயோ நடக்கிறதில்ல. அதுக்கு தொடர்ச்சியான தீவிரமான உளவியல் திறன் தேவை. இன்னைக்கு நாம இந்த 6 முக்கிய விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். நவீன திருமணத்தோட சவால்கள், கூட்டணி கட்டமைப்பு, தனிப்பட்ட சுதந்திரத்துக்கும் கூடி வாழ்வதற்கும் உள்ள சமநிலை, கருத்து வேறுபாடுகளை கையாளுதல், நெருக்கத்தை வளர்த்தல், அப்புறம் கடைசியா தேர்ந்தெடுக்கும் உரிமையின் சக்தி. ஓகே, முதல்ல கமிட்மெண்ட், அதாவது அர்ப்பணிப்பு பத்தி நாம எப்படி நினைக்கிறோம்னு கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். கல்யாணங்கிறது வெறும் சேர்ந்து வாழ்றதில்ல, அது சில குறிப்பிட்ட உளவியல் பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, சின்ன வயசுல நம்ம பெற்றோன உணர்வு பூர்வமா சார்ந்திருப்போம் இல்லையா? அங்கிருந்து கொஞ்சம் விலகி உங்க துணைக்காக புதுசா ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குறது ஒரு மிகப்பெரிய உளவியல் பணி. அதாவது எங்க அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அப்படிங்கறதுல இருந்து நானும் என் துணையும் என்ன விரும்புறோம்னு யோசிக்கிற அந்த மைண்ட் செட் சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா? அதுதான் உண்மையான டாஸ்க். சரி, நம்ம முதல் பகுதிக்கு போலாம். கூட்டணி கட்டமைப்பை உருவாக்குதல். சுருக்கமா சொல்லணும்னா திருமணத்தை ஒரு கூட்டணியா பாக்குறது. அமெரிக்க உளவியல் சங்கம், அதாவது APA, இதற்காக 9 முக்கியமான உளவியல் பணிகளை வரையறுத்திருக்காங்க. கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் இதை ஒரு சிறப்பான உறவோட ஆணிவேருனே சொல்றாங்க. கணவனும் மனைவியும் பரஸ்பர இலக்குகள், அன்றாட பொறுப்புகள், அப்புறம் உணர்வுபூர்வமான பிணைப்புகளை எப்படி ஏற்படுத்தி தங்களை ஒரு சக்சஸ்ஃபுல்லான டீமா, அதாவது ஒரு ஒர்க்கிங் அலையன்ஸா மாத்திக்கணுங்கிறத இது ரொம்ப தெளிவா விளக்குது. இதுல இன்டர்நேஷனல் ஜர்னல் ஆஃப் இந்தியன் சைக்காலஜியோட விரிவான ஆய்வுகள் என்ன சொல்லுது தெரியுமா? நீண்ட கால மனநிறைவுங்கிறது இந்த கூட்டணியை தான் ரொம்பவே நம்பியிருக்கு. காதல் ரொம்ப அழகான உணர்வு தான், ஒத்துக்கிறேன். ஆனா வெறும் ஃபீலிங்ஸை வச்சுக்கிட்டு மட்டும் லைஃபை ஓட்டிட முடியாதுல்ல. அதனாலதான் நிதி பாதுகாப்பு பத்தி ஓப்பனா பேசுறது, வீட்டு பில்லுகளை ஷேர் பண்றது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆழமான மரியாதை கொடுக்கறது, இது மாதிரியான பிராக்டிக்கல் விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் தான் உங்க உறவை ஸ்ட்ராங்கா ஒட்ட வைக்கிற பச மாதிரி செயல்படுது. இதுல இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. இந்த கூட்டணியை ஸ்ட்ராங் ஆக்குறதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான சைக்கலாஜிக்கல் குரூப்பை உருவாக்குறதையும் குறிக்கும். அது எப்படின்னா, எப்பவும் தொந்தரவு பண்ற ஒரு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு எதிராவோ இல்ல கொஞ்சம் வால்தனம் பண்ற உங்க சொந்த குழந்தைங்களுக்கு எதிராவோ கூட கணவனும் மனைவியும் சேர்ந்து ஒரே குரல்ல ஒரு பலமான கூட்டணியா நிக்கிறது அவங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங்க பயங்கரமா அதிகரிக்கும். நிஜமாவே இது திருமண வாழ்க்கையில ஒரு பொன்னான தருணம்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். தனிப்பட்ட சுதந்திரத்திற்கும் கூடி வாழ்வதற்கும் இடையிலான சமநிலை. இது ஒரு நவீன பாலம்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு இருக்கிற கப்பிள்ஸ் ஒரு செமையான பேலன்சிங் ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு பக்கம் விட்டு கொடுக்கறது, ஃபேமிலிக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி தர்றது, பெரியவங்கள மதிக்கிறது மாதிரியான நம்மளோட பாரம்பரிய விழுமியங்கள். இன்னொரு பக்கம் சம உரிமை, வீட்டு வேலைகளை ஷேர் பண்றது, அப்புறம் ரொம்ப முக்கியமான பர்சனல் ஸ்பேஸ் மாதிரியான மாடர்ன் எதிர்பார்ப்புகள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு பாலமா நின்னு இதை ரொம்ப கவனமா பேலன்ஸ் பண்றது ஒரு மிகப்பெரிய உளவியல் பணி. இதத்தான் நம்மளோட பாரம்பரிய தமிழ் போதனைகள்ல தினசரி பாதுகாப்பு கவசம்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. இது ஏதோ மூட நம்பிக்கைலாம் கிடையாதுங்க. இது ஒரு ஆழமான சைக்கலாஜிக்கல் மைண்ட்ஃபுல்னஸ் பிராக்டிஸ். வீட்டை விட்டு வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்க துணை மேல நேர்மறையான எண்ணங்களை செலுத்தி அவங்க நாள் நல்லபடியா அமையணும்னு மனசார நினைக்கிறதுக்கு பாத்தீங்களா? அது வெளியுலகத்தோட ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவங்கள பாதுகாக்கிற ஒரு உளவியல் கவசமாவே செயல்படுது. லிட்ரலா சொல்லணும்னா இது உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஆழமான பாசிட்டிவ் வைபை கிரியேட் பண்ணும். ஓகே, இப்போ 3வது பகுதி, கருத்து வேறுபாடுகள் அப்புறம் நெருக்கடிகளை கையாளுதல். உங்க திருமண உறவு எப்படி ஒரு பாதுகாப்பான புகலிடமா இருக்கணுங்கிறத பத்தி பார்க்கலாம். திருமண வாழ்க்கையில மனநிறைவுங்கிறது எப்பவுமே ஒரே மாதிரி சீரா இருக்காது. அது ஒரு கர்வ் மாதிரி தான் ஏறி இறங்கும். குறிப்பா சொல்லணும்னா, டீனேஜ் குழந்தைங்களை வளர்க்குற அந்த காலகட்டத்துல அவங்களோட ஹார்மோன் மாற்றங்கள், படிப்பு டென்ஷன், அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ரெஷர் காரணமா தம்பதிகளுக்குள்ள மனநிறைவு கொஞ்சம் குறையதான் செய்யும். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? சவால்கள் தவிர்க்க முடியாதவ. அதனால கோவத்தையும் ஏமாற்றங்களையும் ரொம்ப பாதுகாப்பாவும் ஆரோக்கியமாவும் வெளிப்படுத்துற ஒரு சேஃபான புகலிடமா உங்க திருமணம் இருக்கணும்.
இந்த ஏற்ற இறக்கங்களை எப்படி ஹேண்டில் பண்றது? சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சும் ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பர்ட்ஸும் சில தெளிவான ரூல்ஸ சொல்றாங்க. சுத்தி வளைச்சு பேசாம டைரக்டா பேசுங்க. எங்க போன, என்ன பண்ணன்னு எப்பவுமே சந்தேகத்தோட நச்சரிக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க. அதே மாதிரி எப்போவோ 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தப்ப ஒவ்வொரு சண்டையிலயும் திரும்ப திரும்ப கலர்றத கண்டிப்பா தவிர்க்கணும். இது எல்லாத்த விட ரொம்ப முக்கியம். நான், நீ அப்படிங்கறத விட்டுட்டு நாம அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வர்றதுதான் உங்க உறவை காப்பாத்துற ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் சேஞ்ச். அடுத்து நாம பார்க்க போற 4வது பகுதி நெருக்கம் மற்றும் காதலை வளர்த்தல். அந்த அன்பின் நெருப்ப எப்படி எப்பவும் உயிர் போட வச்சிருக்கிறது? உண்மையான நெருக்கம்னா என்ன? அது எப்பவும் சினிமால வர மாதிரி பெரிய பெரிய ரொமான்டிக் கிஃப்ட்ஸ் கொடுக்கறதோ இல்ல ஃபாரின் ட்ரிப் போறதோ மட்டும் கிடையாதுங்க. ரொம்ப சாதாரணமான, ஏன் சில சமயம் சளி போட்டுற விஷயங்களை கூட உங்க துணைக்கிட்ட ஷேர் பண்றதுலயும் அதை அவங்க பொறுமையா கேட்கறதுலயும் தான் உண்மையான இன்டிமசி இருக்கு. சூப்பர் மார்க்கெட்ல மசாலா ஐட்டம்ஸ் எந்த ரேக்ல இருந்துச்சுங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயத்த உங்க துணை சொல்லும்போது அதை நீங்க காது கொடுத்து கேட்கறது கூட உங்களுக்குள்ள ஒரு பயங்கரமான எமோஷனல் பாண்டிங்கை உருவாக்கும். அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒரு பூத கண்ணாடிய வச்சுக்கிட்டு உங்க துணையோட குறைகளை மட்டும் பெருசுபடுத்தி பார்க்கறது எந்த வகையிலும் உதவாது. அது மனக்கசப்பை தான் வளர்க்கும். அதுக்கு பதிலா அவங்க செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்கு, அது காலையில ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்கறதா கூட இருக்கலாம், அத மனசு திறந்து பாராட்டுங்க. இப்படி செஞ்சீங்கன்னா நீங்க முதல்ல அவங்க மேல காதல்ல விழுந்த அந்த ஆரம்பகால அழகான நினைவுகள் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்க மனசுல அப்படியே ஃப்ரெஷ்ஷா உயிர் போட இருக்கும். இப்ப நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். பகுதி 5, தேர்ந்தெடுக்கும் உரிமையின் சக்தி. சுதந்திரம் எப்படி ஒரு பிணைப்பா மாறுதுன்னு பார்க்கலாம். கப்பிள்ஸ் தெரப்பில ரொம்பவே முரணான ஆனா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் இருக்கு. அதுக்கு பேர் தான் சர்வதேச வங்கி, அதாவது இன்டர்நேஷனல் பேங்கிங் கோட்பாடு. ஒரு பேங்க் உங்களோட பணத்தை திரும்ப எடுக்கவே முடியாதபடி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் வச்சா நீங்க அங்க போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா மாட்டோம், கரெக்டா? அதே லாஜிக் தான் ரிலேஷன்ஷிப்புக்கும். வீக்கெண்ட்ல உங்க துளை பனியா வெளியே போறதுக்கோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கோ ஒரு இமோஷனலான சுதந்திரத்தை நீங்க கொடுக்கும்போது அவங்க உண்மையிலே இந்த உறவுல இன்னும் ஆழமா முதலீடு செய்யவும் உங்க கூடவே நிலைச்சிருக்கவும் விரும்புவாங்க. இது கேட்க ஆச்சரியமா இருந்தாலும் இதுதான் உண்மை. நீங்க எந்த அளவுக்கு உங்க துணைய ரொம்ப இறுக்கமா புடிச்சுக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க மூச்சு திணறி உங்களை விட்டு விலகி போக தான் நினைப்பாங்க. அவங்கள நம்பி அவங்களுக்கு தேவையான அந்த பர்சனல் ஸ்பேஸை கொடுக்கறதுங்கிறது திருமண வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமான ஒரு உளவியல் பணிதான். ஆனா அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். உங்க உறவை ஏதோ ஒரு கடமைன்னு ஆக்கிடாம 2 பேரோட பரஸ்பர விருப்பத்தின் அடிப்படையில அமைஞ்ச ஒரு ஸ்ட்ராங்கான பிணைப்பா அது மாத்தும். சோ இந்த விளக்க தொகுப்போட முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். விடைபெறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு ஆழமான கேள்வியோட நான் முடிக்கிறேன். நீங்க உங்க ரிலேஷன்ஷிப்பை வெறும் பயத்துல இறுக்கமா புடிச்சுக்கிட்டு உங்க துணைய சிறைப்படுத்திட்டு இருக்கீங்களா? இல்ல அவங்க தானாகவே முன்வந்து ஒவ்வொரு நாளும் அவங்களோட அன்பையும் நேரத்தையும் முழுமையா இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஒரு அழகான இடமா உங்க உறவை மாத்துறதுக்கான உளவியல் பணிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பத்தி உங்க மைண்ட்ல ஓடுற விஷயங்களை அப்படியே ப்ராசஸ் பண்ணுங்க. சரி, மீண்டும் ஒரு சூப்பரான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.